வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னும் பளபளப்பாக இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான மொபைல் ஆப் தான். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு குக்கிங் எசென்டியல், ரெடி டு குக் ஐட்டம்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், பேபி கேர், ஓரல் கேர், ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சருமத்துக்கு கூடுதல் பொலிவு பெறுறதுக்கு நம்ம காலையில் சில உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிஜமாவே நல்ல ஒரு சரும பொலிவு கிடைக்கும். இனிப்பு உருளைக்கிழங்குல வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. முகப்பரு போன்ற பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். அதனால இதை நம்ம தொடர்ந்து இந்த இனிப்பு உருளைக்கிழங்கை நம்ம எடுத்துக்கலாம் சாப்பாட்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சரும பராமரிப்புக்கு தயிர் அதிகமாக உதவுது. தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் பல தோல் பராமரிப்பு பொருட்கள்ல முக்கிய மூலப்பொருளாக இருக்குது. அதனால நம்ம தயிரையும் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் நம்ம எடுத்துக்கிடலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, தயிரில் இருக்க துத்தநாகம் முதல் வைட்டமின்கள் B2 B5 என பல்வேறு சத்துக்கள் இருக்கு. இது சருமத்தை ரொம்ப நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்க ரொம்பவே உதவுது. மேலும் சரும செல்களையும் இது பாதுகாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குயின்வா அப்படிங்கிறதையும் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சருமத்தில் இந்த புதிய செல்களை உருவாக்குறதுக்கும் இது ரொம்ப பயன்படுது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் இது நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம டெய்லி ஃபுட்டாகவே நம்ம இதை எடுத்துக்கிடலாம். சரும சுருக்கமெல்லாம் ஏற்படாமல் இது ரொம்பவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா எப்பவும் கொஞ்சம் நீரேற்றமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நீர் உள்ளடக்கம் கொண்ட வெள்ளரிக்காய், அப்புறம் தண்ணீர் பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே நல்ல க்ளோவாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் மேக்கப் ஐட்டம்ஸ் வெளியில் யூஸ் பண்ணாலும், அதாவது ஸ்கின்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30% மட்டும்தான் நமக்கு வேலை செய்யும். எப்போவுமே உட்பிரயோகம் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே ஒரு க்ளோவான ஸ்கின்னை, ரொம்ப ஒரு க்ளோயிங்காக நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னை கொடுக்கும். ஸோ எப்போவுமே நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் நம்ம கவனம் காட்டினா மட்டும்தான் நம்ம ஸ்கின் நேச்சுரலாகவே நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நல்ல உணவுகளை நம்ம எடுத்துப்போம். சாப்பாட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.